Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் EOD டேட்டா எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் EOD டேட்டானா 1996 இருந்து இன்னைய டேட் வரைக்கும் எப்படி நம்ம அந்த ஃபுல் டோட்டலான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நாம் டவுன்லோடு பண்ணி இதை AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அதை நாம் ஒரு பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த AmiBroker அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த AmiBroker சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக இருந்து ஹவு டு பை AmiBroker அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா AmiBroker டேட்டா எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கும் அடுத்தபடியாக AmiBrokerோட டேட்டா பேஸ் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா AmiBrokerோட ஒட்டுமொத்த டோட்டல் டுட்டோரியலும் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 42 மினிட்ஸ் ரன் ஆகும். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸான AmiBroker இம்போர்ட் விசார்ட் பற்றி நான் பேசியிருக்கேன். அதுக்கும் அடுத்தபடியாக இந்த AmiBroker எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி பேசியிருக்கேன். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த AmiBroker சாஃப்ட்வேரோட ஸ்கேனரை பற்றி பேசியிருக்கேன். எல்லாமே டோட்டலாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இதோட கண்டினியூவாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு EOD டேட்டாவை வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக நாம் எப்படி டவுன்லோடு பண்ணி அதை இந்த AmiBroker சாஃப்ட்வேருக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஒரு பேக் டெஸ்ட்டாக எடுத்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட்லேருந்து டேட்டா டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலாம். ரெண்டாவது அந்த டேட்டாவை எக்ஸல் சீட்டில் AmiBroker சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டேட்டா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூணாவதாக அதை AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஒரு டேட்டாவாக ஒரு சார்ட்டாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு 3 தகுதியை பிரித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நாம் yahoofinance.com எடுத்துக்கோங்க. இந்த yahoofinance.com எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு இந்த லிங்க் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் reliance.ns அப்படின்னு இருக்கும். இந்த சைடில் பாருங்கள் NS இந்தியாவுக்கு NSI அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சிம்பிளை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இதில் நாம் குறிப்பாக இந்த இடத்துல போயிட்டு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள் உங்களுக்கு 1 டே, 5 டே, 3 மந்த், 6 மந்த் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் டைம் பீரியட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மேக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கும் போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஜனவரி 1, 1996 நமக்கு டேட்டா கிடைக்குது. இன்றைக்கான டேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேட்டு பார்த்திங்கன்னா February 25, 2023. ஸோ இது வரைக்கும் நமக்கு டேட்டா கிடைக்கும். அதுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கும் அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி இருக்கும். நமக்கு டெய்லி டேட்டா தான் வேணும். அதனால் இந்த டெய்லின்ற ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்த முடித்த பிறகு அதுக்கு கீழே பாருங்கள் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கும் பொழுது கீழே பாருங்கள் உங்களுக்கு இந்த கார்னரில் அந்த எக்ஸல் சீட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை இந்தமாரி ஓப்பன் ஆன பிறகு இதில் பாருங்கள் உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிடுச்சு. இதோட டேட்டு பாருங்கள் 1/1/1996 ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கான டேட் வரைக்கும் நமக்கு இதில் டேட்டா கிடைக்கும். இன்றைக்கி டேட்டு பாருங்கள் 24/2/2023. இந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேஸ் வரைக்கும் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் அண்டு அட்ஜஸ்டட் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது அண்டு வால்யூம் இருக்குது. இப்போ இதில் நமக்கு சிம்பிள் இல்லை. அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா ஒரு காலம் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிம்பிள் கொடுத்துக்கலாம். சிம்பிள் கொடுத்துட்டு சிம்பிளோட நேம் ரிலையன்ஸ்.
ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ் மார்க் செலக்ட் பண்ணி ஒரு டைம் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து கர்சர் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். நல்லா பெருசாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு இந்த இடத்துல கர்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஈக்குவல் டு கான்கார்டினேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கான்கார்டினேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிள் செலக்ட் பண்ணோம். சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா குறி கொடுங்க. அதுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் கொடுங்க. அகைன் ஒரு கமா குறி கொடுங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் அதே மாதிரி தான் ஒரு கமா குறி, மறுபடியும் டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் கொடுக்கணும். அடுத்து ஒரு கமா குறி கொடுக்கணும். அகைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான், ஒரு கமா குறி அண்டு டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் வரணும். மறுபடியும் ஒரு கமா குறி வரணும். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாம் ஐ ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான். அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள், இந்த லோ ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான். அதுக்கும் அடுத்தபடியாக இந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மெத்தடு தான். ஃபைனலாக வந்து வால்யூம் செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா டேட்டாவும் வரிசையாக நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் சென்டரில் வந்து ஒரு கமா குறி வரணும். அதாவது இந்த ஐ ப்ரைஸ், இந்த லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டரில் நமக்கு ஒரு கமா குறி வேணும். அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டில் டபுள் கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த டபுள் கோட்டிங் சென்டரில் வந்து ஒரு கமா குறி கொடுத்துக்கிறேன். அகைன் எல்லா இடத்துலையும் அதேமாரி அந்த டபுள் கோட்டிங் சென்டர் பாயிண்டில் ஒரு கமா குறி கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு இப்போ வந்து என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிலையன்ஸ் கமா, அடுத்து வந்து டேட்டு, அடுத்து கமா குறி, அடுத்து ஓப்பன் ப்ரைஸ், கமா குறி, அடுத்து ஐ ப்ரைஸ், இந்தமாரி நமக்கு ஆர்டராக கிடச்சிடுச்சு. ஓகே, அதுக்கும் அடுத்தபடியே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டு பாருங்கள், உங்களுக்கு 1/1/96 இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 35/065 அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதாவது AmiBroker சாஃப்ட்வேரில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து இயர் இருக்கும், அதுக்கும் அடுத்தபடியாக மந்த்து வரும், அதுக்கு அடுத்தபடியாக தான் டேட்டு வரும். இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இதே இடத்துல போயிட்டு இந்த டேட்டு வருது இல்லையா, இந்த இடத்துல இந்த B2ன்னு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மெட்டை எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு B2க்கு அடுத்ததாக ஒரு கமா குறி கொடுத்துக்கோங்க. அகைன் டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் கொடுத்துக்கோங்க. அகைன் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டபுள் கோட்டிங் இருக்குது இல்லையா, இதுக்கு உள்ளே வந்துட்டு இயர் வந்து 4 டைம் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒய் வந்துட்டு 4 டைம். அதுக்கு அடுத்தபடியாக மந்த்துக்கு வந்து MM 2 டைம். அதுக்கு அடுத்தபடியாக டேட்டுக்கு வந்து TT வந்து 2 டைம் வரணும். கொடுத்துட்டு இப்போ வந்து என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த டேட்டோட ஃபார்மெட் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ரிலையன்ஸ் 1996/01/01 அப்படின்னு சொல்லி டேட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கர்சர் வச்சு ப்ளஸ் மார்க் வரும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணி சின்னது பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு டேட்டா எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் எல்லா டேட்டாவும் நமக்கு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6840 ரோ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த டேட்டாவை வந்து ஒரு டைம் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நேம் வந்து ரிலையன்ஸ் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ரிலையன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா. இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம போயிட்டு இந்த ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இம்போர்ட் விசார்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி இந்த AmiBroker சாஃப்ட்வேர் சீரீஸுக்குள்ளே இந்த இம்போர்ட் விசார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஒரு டைம் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல இருக்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், AmiBroker இம்போர்ட் விசார்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு டைம் வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த இம்போர்ட் ASCII அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட ஃபைல் வந்து டெக்ஸ்டாப்பில் தான் கொடுத்துருந்தோம். அதனால் டெக்ஸ்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ரிலையன்ஸ் அப்படின்ற இந்த நேமில் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஃபைலை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 எரர் வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த எரர் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இந்த எக்ஸல் ஃபைலில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு டேட்டா வந்து வரல. எல்லா இடத்துலையுமே நல் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 5 டேஸ், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ். இதில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும்போது ஒரு சில நாட்களில் வந்து லீவு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வராது. அதுக்கு பதிலாக இந்தமாரி நல் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். இதை தான் வந்துட்டு நமக்கு இங்கே எரராக காட்டுது. ஓகேங்களா, 10 எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அதனால் இதை வந்து நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துடுங்க. இந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற இந்த நேம் வந்து இங்கே உள்ளே வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்டா வந்துட்டு இன்னைய டேட் வரைக்கும் கிடச்சிருக்கு. இது வந்து EOD டேட்டா. இந்த இடத்துல நான் லெஃப்ட்டில் அப்படியே வரேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு டேட்டு பாருங்கள், 1 ஜனவரி 1996லேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரிலையன்ஸ் வந்து 1996 கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 ரூபா டு 12 ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டேட்டாவை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு இப்போ நமக்கு தகுந்த மாதிரி வீக்லி டேட்டா வேணும்னாலும் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வேணும்னாலும் பாருங்கள், மந்த்லி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. சரிங்களா, 1996லேருந்து இன்னைய டேட் வரைக்கும் நமக்கு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதை லிஸ்ட் பண்ண டேட்லேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. அதாவது ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து என்ன டேட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்காக என்ன செய்யலைன்னா கூகுள் ப்ரௌசர் போயிட்டு இந்த NSE வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்டில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு மேலே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு www.nsindia.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இது வந்து NS இந்தியாவோட பழைய வெப்சைடு. இந்த லிங்க் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு இந்த கார்பரேட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துகிட்டு மேலே பாருங்கள், மார்க்கெட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கசர் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரிலையன்ஸோட எல்லா ஸ்டாக்கும் வந்துடுச்சு. இதில் நமக்கு தேவையானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீட், இந்த ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கோ கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு இதில் இந்த மார்க்கெட் ட்ராக்கர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த எக்ஸல் ஃபைலையும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சார்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைலையும் நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து என்றைக்கு லிஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு NSEன்னு சொல்லி கொடுத்துட்டு 29 நவம்பர் 1995 வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 29 நவம்பர் 1995னா நவம்பர் எண்டு 29ஆம் தேதி, நவம்பர் கடைசியில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 மந்த் முடிஞ்சதுலேருந்து நமக்கு வந்து இங்கே டேட்டா கிடைக்குது. சரிங்களா, அதாவது நியூ இயர்லேருந்து நமக்கு டேட்டா கிடைக்குது. பாருங்கள், 31 ஜனவரி. ஒரு நிமிஷம், இது நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டு இப்போ நான் அப்படியே பேக்கில் வந்துடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு பேக்கில் வந்துடுறேன். இப்போ இதோட டேட்டு பாருங்கள், 1 ஜனவரி 1996லேருந்து நமக்கு டேட்டா கிடைக்குது. இங்கே லிஸ்ட் ஆன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன டேட் வந்து 29 நவம்பர் 1995. அதாவது நவம்பர் மந்த் எண்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1 மந்த்து தான் நமக்கு டேட்டா கிடைக்கல. அந்த 95ல் லாஸ்ட் 1 மந்த்து தான் டேட்டா கிடைக்கல.
மற்றபடி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 1996லேருந்து நமக்கு வந்து ஃபுல் டேட்டா வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக்கோட டேட்டா வந்து லிஸ்ட் பண்ண அந்த டேட்லேருந்து இன்னி டேட்டா வரைக்கும் அந்த டேட்டா வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி ட்ரேடிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரீயாகவே வெப்சைட்லேருந்து நம்ம டேட்டாவை டவுன்லோடு பண்ணி அதை வந்து இந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தமாரி எடுத்து பார்க்க முடியும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கடந்த 10 வருஷம் கடந்த 20 வருஷத்துக்கு நம்மளால் பேக் டெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ இதில் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 10 to 20 வருஷத்துக்கும் நம்மளால் பேக் டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேட்டா நமக்கு யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்துட்டு இந்தமாரி டேட்டாவை வந்து எப்படி பேக் டெஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்கேனரை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்பேன். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இதை பற்றியும் வந்து வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த இண்டிகேட்டர்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும்னா கடந்த 10 to 20 வருஷத்துக்கு நம்மளால் இந்த ஸ்டாக்கோட பேக் டெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சு கடந்த 10 to 20 வருஷமாக நம்மளால் ட்ரேடிங் பண்ணோம்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்தமாரி டேட்டா வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.